ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பொறியாளன் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா, கட்டிடங்களை பராமரிக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேச போகிறேன். நம்ம ஒரு கட்டுமானத்தை கட்டுறப்போ நல்ல பொறியாளரை வச்சு தொழில்நுட்ப அறிவோட தரமான மெட்டீரியலை வாங்கி நல்ல லேபர் வச்சு கட்டுறோம். அவரவர் கட்டுற இல்லம் வந்து அவங்களுக்கு எப்பவுமே கனவு இல்லம் தான். அந்த கனவு இல்லத்தை மிக சிரத்தையோடு கவனத்தோடு கட்டுறாங்க. ஆனால் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த கட்டிடத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அது இல்லை. பராமரிப்பு அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு கட்டிடத்துக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம தகுந்த இடைவெளியில் நம்மளுடைய கட்டிடங்களை நம்ம கரெக்டாக பராமரிக்கலைன்னா அது வலுவிழந்து பொலிவிழந்து காணப்படும். அதனுடைய லைஃப் பார்த்திங்கன்னா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நாம் ஒவ்வொரு 6 மாதம் அல்லது 2 வருடம் 1 வருடம் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டிடத்தை பராமரித்தோம்னு சொன்னால் அது நமக்கு ஒரு நல்ல கட்டிடத்தை எப்பவுமே ஒரு பலமான கட்டிடத்தை அதை கொடுக்கும். சரி அப்படின்னா பராமரிக்கிறதுக்கு ஏதாவது நிலைகள் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக பராமரிக்கிறதுக்கு ஒவ்வொரு நிலைகள் இருக்குது, அதாவது காலங்கள் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது மழைக்கால பராமரிப்பு, வெயில் கால பராமரிப்பு அப்படிங்கிற ஒரு 2 வகையாக பிரிச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த துறையில் நம்ம பராமரிப்பு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அதையே நம்ம பிரிச்சுக்கலாம். துறைகள் அப்படின்னு பார்த்தா, எலக்ட்ரிக்கல் துறையில் சில பராமரிப்பு தேவைப்படும், பிளம்பிங்கில் தேவைப்படும், கார்பென்ட்ரியில் தேவைப்படும், ஈவன் மேசன் ஒர்க்கு, அந்த மாதிரி கூட பெயிண்டிங் ஒர்க்கு, இந்த மாதிரிலாம் நம்ம தனியாக பிரிச்சுக்கலாம். ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு கட்டிடத்தில் நிறைய ப்ராப்ளம் எங்கே வரும், மழைக்காலங்கள் எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா, மேலே டெரஸில் தண்ணி நிற்கிறது. இந்த டெரஸில் தண்ணி நின்னால் என்ன ஆகும்னா, டெரஸில் இருக்கிற தண்ணி அதாவது அந்த சிறு தேங்கி ரொம்ப நாளாக நீங்கள் தேங்கி நின்றுச்சுன்னா அது பில்டிங்க்கு உள்ளே போய் ஸ்டீல், அதாவது கம்பியை நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இல்லைங்களா, அந்த கம்பிகளை துருப்பிடிக்க வச்சு பில்டிங்குடைய லைஃப் ஸ்பேனை கம்மி பண்ணிடும். அப்போது நீங்கள் ரொம்ப மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது டெரஸில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். அப்போது மழைக்காலங்களுக்கு முன்னதாகவே நம்ம என்ன பண்ணணும்னா, டெரஸில் மழைநீர் வெளியேற குழாயில் நம்ம பதிச்சிருப்போம் இல்லைங்களா, பைப்பு அவுட்லெட். அந்த அவுட்லெட் பைப்பில் பார்த்தீங்கன்னா குப்பை சேராமல், மண் சேராமல் அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம செக் பண்ணிட்டிங்கன்னா மழைக்காலங்களில் இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம சுருக்கி தளம் போடுறப்போ அது கரெக்டான ஸ்லோப் கொடுத்து நம்மளுடைய எவ்வளோ ஏரியா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தண்ணீர் வெளியேற பைப்பை நம்ம கொடுக்கணும். இது ஒரு மிக முக்கியமான பராமரிப்புன்னு சொல்லலாம். அப்புறம் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா, ஒரு பில்டிங் எப்பவுமே ஒரு 5-6 வருஷம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிராக் வரும். அது சீசன் கிராக்காக இருக்கலாம், இல்லைன்னா கட்டுமானம் ஜாயின் பண்ணுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிராக் வரும். அதில் கிராக் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நீள் பாகத்தில் வர்றது, ஹரிசாண்டல் வர்றது. இன்னொன்று வெர்டிக்கல், உங்களுக்கு நேர்மறையாக வர்ற அந்த இது. அப்போ என்ன ஆகும்னா, இந்த கிராக்கெல்லாம் நம்ம எப்படி இப்போ பண்ணோம் அப்படின்னா, இந்த தனி இதுக்கு மெட்டீரியல் கிராக் ஃபில்லிங் மெட்டீரியல் அப்படின்ட்டு இப்போ மார்க்கெட்டில் நிறைய கிடைக்குது. அதை வாங்கி அந்த கிராக் எல்லாம் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கிராக் ஃபில்லிங் பவுடர் வச்சு நல்லா ஃபில் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு ப்ரைமர், வெதர் ஷீல்ட் பெயிண்ட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம பில்டிங் புது பொலிவு அடைஞ்சிரும். இந்த மாதிரி அவுட்ரு அண்ட் இன்னும் ரெண்டுமே இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா அதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்புறம் பொதுவாக பார்த்திங்கன்னா மர விண்டோ, ஜன்னல், கதவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மழைக்காலங்கள் ரொம்ப டைட் ஆயிடும். என்ன காரணம்னா, அந்த மரத்துடைய அந்த சுருங்கி வரைகிற தன்மையினால அது டைட் ஆகும். அந்த மாதிரி டைம் அது சீசன் தான். அது ஆக்சுவலாக நீங்கள் மழை காலத்தில் வரும், அப்புறம் வெயில் காலத்தில் போயிடும். அதில் மெயினாக நமக்கு என்ன பிரச்சனை வரும்னா, இந்த மரம் சுருங்கிறது விரியுது. பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங் கட்டுறப்பவே பார்த்திங்கன்னா மரங்களை நல்ல முறையில் தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனைலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அப்புறம் அந்த ஃபிட்டிங்ஸ், தாழ்பால், அந்த டவர் போல்ட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல தரமானதாக நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பிரச்சனை வராது. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோ நம்ம பயன்படுத்துகிறப்போ அந்த சீலண்ட் போயிடும். அந்த சீலண்ட் மறுபடியும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி உள்ளே வராமல் அதை பாதுகாக்கலாம். இப்படி நிறைய ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய இருக்குது.
இருந்தாலும் இப்போ நம்ம ஒரு முக்கியமான பராமரிப்புகளை பற்றி மட்டும் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போனால் அது கேட்குறதுக்கு நல்லா இருக்காது. ஆகவே மேலும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பராமரிப்பு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் உடலை எப்படி நோய் நொடிகள்லேருந்து காப்பாற்றி அப்பப்போ அவன் பராமரிச்சுட்டு இருக்கிறானோ அதே மாதிரி தான் நம்ம குடியிருக்கிற பில்டிங் அதுக்கும் அப்பப்போ சில பராமரிப்பு தேவைப்படுது. அந்த பராமரிப்பு அதை நம்ம கரெக்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பில்டிங் எப்போவுமே ஆரோக்கியமாக நமக்கு நீண்ட நாள் உழைக்கிற ஒரு பில்டிங்காக, அதாவது கட்டிடமாக இருக்கும். இதை நாம் வாழப்போகிற இடத்தையும் நம்ம உடம்பை எப்படி கவனிச்சுக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளுடைய கட்டிடங்களையும் நம்ம பாதுகாப்பாக கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி நண்பர்களே.